அது சமநிலை, ஈக்குவலிபிரியத்தில் இருந்திருக்கும். மனிதனும் இயற்கையும் ஈக்குவலிபிரியத்தில் சமநிலையில் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, இருந்திருக்கிறாங்க. இப்போ இயற்கையும் சமநிலை, அங்கே வாழ்ந்த மனிதர்களும் சமநிலை. இதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா போன விதியின் மூலமாக. இப்போ பாருங்கள், அப்போ சமநிலை அப்படின்னா அவங்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு சமநிலையில் இருந்திருக்கும். இப்போ சீரற்ற நிலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அங்கே மனம் எவ்வளவு ஒழுங்காக சீரான நிலையில் இருந்திருக்கும். இப்போ மனம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, அன்ஸ்டடியாக இருக்குது. அப்போது மனம் எவ்வளோ ஸ்டெடியாக ஸ்லோவாக வேலை செஞ்சுருக்கும்.